ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார்கிட்டயுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு 2 வாரம் கிட்ட ஆகப்போகுது நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணி. நான் லாங் வீடியோ போட முடியலனாலுமே அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் 2 வீடியோவுமே வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ அன்பா, அக்கறையாக என்னாச்சு, ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிற மாரி நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னால் ரிப்ளேவும் வந்து பண்ண முடியல. அதுக்காக தான் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எதனால் வந்து இந்த 2 வாரமாக வீடியோ போடலைங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு 1 வீக்கு இல்லை ஒரு 10 டேஸ் கூட ஆகும்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. என்னால் சரியாக வீடியோ போட முடியுமான்னு வந்து எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸாவது நான் விழுந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸுங்க. எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக என்னால் வந்து இப்போதைக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் அதை அப்படியே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு இதுலேயே வந்து நம்ம வந்து சொல்லிடலாமே அப்படிங்கிறனால தான் அவங்க யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணலை. இன்றைக்கி கூட வந்து இந்த வீடியோ என்னால் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. டைமே இல்லை. எதனால் வந்து நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி. நான் ஏன் ஷேர் பண்ணலன்னா, என்னோடய அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு வாரம் வந்து இங்கே சென்னையில் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாலே உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு டைமே இருக்காது. அவங்கள பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், பசங்களை பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மனசும் சரியில்லை. அதனால தான் என்னால் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ண முடியல. ஆனால் அப்பப்போ லைட்டாக வந்து நான் அம்மா அவங்கக்கிட்ட காமிக்கலாமே அப்படிங்கிறதுனால லைட்டாக வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்க்குறது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. நான் அம்மாவை இங்கே சென்னை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஊருக்கு வந்து போயிருந்தேன். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன். அன்றைக்கி அம்மாவை ஈவினிங்காக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவங்க லோக்கலாக ரெகுலராக காமிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு 25 வருஷமாகவே வந்து சுகர் இருக்குது. அதுக்கு டேப்லெட்டு, இன்சுலின் எல்லாமே எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸாகவே அவங்களுக்கு அந்த சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக போய் அவங்களுக்கு கால் கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சுக்கிட்டாங்களா, இல்லை இங்கே ஏதாவது குத்துச்சா, இல்லை கொப்பளம் வந்ததா என்னன்னே அவங்களுக்கே தெரியல. எப்போ வந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்க எதார்த்தமாக ஒரு நாள் வந்து பார்த்துருக்குறாங்க. கால் கட்டை விரல் பார்க்கும்போது ஏதோ காயமாக இருக்குதுன்ட்டு அவங்க பார்த்துருக்குறாங்க. வலி இருந்திருந்தால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலில் ஏதோ காயம் இருக்குது அப்படின்னு கூட உடனே போய் கூட ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்துருக்கலாம். அவங்களுக்கு சுத்தமாக வலியோ எதுவுமே வந்து கிடையாது. அந்த காலில் உணர்ச்சியே இல்லைன்ட்டாங்க. எதார்த்தமாக பார்க்கும்போது அதுமாரி இருந்ததுனால பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து 2 நாள் வந்து இன்ஜெக்ஷன்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. அது செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் இருக்க இருக்க கால் அந்த கட்டை விரல் ஃபுல்லாக வீங்குது, சீழ்விக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அழுததுனால எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதுமாரி தான் லைட்டாக ப்ராப்ளம் அதுமாரி வந்தது. நான் அப்போ தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அமுச்சு விட்டுருந்தேன். அது ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அதேமாரி வந்து நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து அதேமாரி இங்கே காமிச்ச ஹாஸ்பிட்டல்லே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமேன்ட்டு நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ பார்க்குறது இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்ததுமே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உடனே அது வந்து ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. அப்புறம் கால் கட்டை விரலில் வந்து சின்னதாக சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. கால் கட்டை விரல் நகத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் குழியாக தான் வந்து இருக்குது. அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 3 வீக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்ததுனால கடகடன்னு இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சிங்க. நல்ல வேளை அந்த எலும்பு உள்ள வரைக்கும் வந்து போகலை. எலும்பு வரைக்கும் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கால் கட்டை விரல் வந்து எடுத்திருப்பாங்க. கடவுள் புண்ணியத்தில் அதுமாரி வந்து ஆகலை. இருந்தாலும் வந்து இனிமேல் வந்து அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஹெவி இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால லைட்டாக அந்த காயத்தில் இப்போ தண்ணி பட்டாலோ, தூசி, மண் எது பட்டாலோ வந்து அப்புறம் திருப்பி வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடும். அப்புறம் வேறு வழியில் கட்டை விரல் எடுக்கிற மாரி ஆகிடும். அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்ணும். இன்சுலின் டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போதைக்கு காயம் லைட்டாக ஆறிட்டு வந்துட்டுருக்குது. இப்போ அம்மா வந்து நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா நிறைய பேர் வந்து எப்போதுமே விசாரிப்பீங்க. அவங்களுக்கு உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் ஏன் வீடியோ போடலைங்கிறதுக்காகவும் தான் இதை நான் அப்பப்போ லைட்டாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுமாரி நீங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. என்னாச்சுன்ட்டு என் மேலே அவ்வளோ அக்கறையாக பாசமாக இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல.
ஏன்னா இப்போ மாமியாருக்கும் கொஞ்சம் உடம்பு வந்து முடியல. அவங்க இங்கே சென்னை ஹாஸ்பிட்டலில் வந்து காமிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அம்மாவை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு இப்போ வரும்போது மாமியாரை கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிற வேலைலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் இதுதான். வீட்டில் இங்கே எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறோம். எனக்கு தான் இந்த ரொம்ப அலைச்சல், கொஞ்சம் அந்த டென்ஷன் அதில தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு அப்பப்போ வந்து லைட்டாக சரியில்லாமல் இருந்தது. இப்போ நானும் வந்து ஓகே ஆயிட்டேன். கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் தொடர்ந்து வந்து வீடியோ போடுற வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸை வந்து ஓல்டு வீடியோஸ்லாம் இருந்தால் பாருங்கள். கொஞ்சம் வந்து கனெக்டடாகவே இருங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக வீடியோ போடலாம், பார்க்கலாம் நம்ம.